வணக்கம் நண்பர்களே. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை தெரிந்து கொள்வோம். வாங்க வீடியோவுக்கு செல்வோம். அண்ணாவின் மறைவும் கருணாநிதி முதல்வரானதும். எம்ஜிஆர் அவர்கள் சொந்த படம் எடுக்க நினைத்தார். அரச கதை என்றாலும் மக்கள் விரும்புகிறார் போல் கதையை வழங்க முடிவு செய்தார். இயக்குனர் கே. சங்கரை இயக்கும்படி செய்தார். புதிய படத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கும் போது அவர் தலையில் இடியென ஒரு செய்தி. 3/2/1969 அவர் இதயத்தில் வைத்து நேசித்த அறிஞர் அண்ணா இறந்துவிட்டார். தனது தாய் மனைவிகள் இறந்த பிறகு அண்ணாவின் மரணம் அவரின் இதயத்தை பிசைந்தது. தனது தாய்க்கு பிறகு மிகவும் அன்போடும் பாசத்தோடும் அரவணைப்போடும் பேசிய தாயுள்ளம் கொண்ட அரசியல் மேதை, தமிழகத்தின் முன்னேற்றத்தை மட்டுமே சிந்தித்த சிந்தனை சிற்பி, உலகமே வியந்த எழுத்தாளர், பேச்சாளர், சமூக சீர்திருத்தவாதி, ஜாதி மத பேதமின்றி ஏழை மக்களின் உயர்விற்காக பாடுபட்ட அப்பழுக்கற்ற தேசியவாதி. அண்ணாவின் மறைவு அவருக்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு. தமிழகமே கண்ணீர் வெள்ளமானது. அண்ணாவின் மறைவை அவரால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. அண்ணாவின் மேல் கொண்ட அளவற்ற பாசத்தால் தன் சொந்த செலவில் அண்ணா சாலையில் பாசமிகு தலைவனின் சிலையை நிர்மாணித்தார் எம்ஜிஆர். அவர் மறைவுக்கு பின்னர் முதலமைச்சர் பதவிக்கு கலைஞர் மு. கருணாநிதி, நாவலர் நெடுஞ்செழியன், கே. மதியழகன் என மூவரும் போட்டியிட்டனர். அவர்களில் ஒருவரை தேர்ந்தெடுக்கும் பொறுப்புக்கு எம்ஜிஆர் ஆளானார். கலைஞர் மு. கருணாநிதியை அவர் சுமார் 30 ஆண்டு காலமாய் அறிவார். அவரின் ஆரம்பகால நண்பர். ஒரே அறையில் சில ஆண்டுகள் வாழ்ந்த காலங்களும் உண்டு. அவரின் தாய் தன்னை அன்போடு உபசரித்த நாட்களும் என்றும் மறக்க முடியாதவை. கதாநாயகனாக தான் நடிக்க கலைஞரின் சிபாரிசும் அவருக்கு இருந்தது. அவரின் வசனங்களில் பல படங்களில் நடித்து பெயர் வாங்கவும் உதவின. எழுத்து, பேச்சு இவைகளில் திறமை பெற்றவர். சிறந்த நிர்வாகத்தன்மை கொண்டவர். மற்ற இருவரும் நீண்டகால அரசியல்வாதிகள். கலைஞரும் தன்னிடம் தன்னை முதல்வராக்க உதவுங்கள் என்று எம்ஜிஆரை கேட்டுக்கொண்டிருக்கிறாரே. கட்சி உயர்மட்ட குழுவினரோடு கலந்து பேசி கலைஞர் மு. கருணாநிதியை முதல்வராக்கினார் எம்ஜிஆர். கலைஞர் எம்ஜிஆரை கட்சியின் பொருளாளர் ஆக்கினார். மக்களுக்கு நன்மைகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு திரைப்படத்துறையில் தீவிரமானார் எம்ஜிஆர். 1969 ஆண்டு மிகவும் அற்புதமான, என்றும் மறக்க முடியாத அடிமை பெண் என்ற படத்தை தயாரித்தார். இயக்கம் கே. சங்கர். ராஜஸ்தான் பாலைவனத்தில் எடுக்கப்பட்ட படம். கொளுத்தும் வெயிலில் படப்பிடிப்பு. தண்ணீர் தாகத்தை தீர்க்க 2 டிராக் கோலாவை வாங்கி வைத்திருந்தாராம். மேலும் தண்ணீர் கொண்டு வர ஒரு ராஜஸ்தான் மாநில இளைஞரை வேலைக்கும் வைத்திருந்தாராம். படப்பிடிப்பு முடிந்த பின் அவனே எதிர்பார்க்காத அளவு பணத்தையும் கொடுத்தாராம் பொன்மனச் செம்மல். அந்த படம் 25 வாரங்கள் ஓடி எம்ஜிஆரின் புகழ் கிரீடத்தில் ஒரு வைரமாய் ஜொலித்தது. குறிப்பாக அந்த படத்தில் தாயை காக்க சிங்கத்துடன் போராடும் சண்டை மாபெரும் ஹைலைட் காட்சி. தமிழக அரசின் ஃபிலிம்ஃபேர் விருது பெற்ற திரைப்படம். இந்தியின் பிரபல நடிகர் ராஜ்கபூர் சிங்கத்தோடு போடும் சண்டை காட்சியை என்னால் கூட அப்படி எடுக்கவும் முடியாது, ஃபேண்டாஸ்டிக் என்று பாராட்டினாராம். அடுத்து நம் நாடு ஊழல்வாதிகளை ஒடுக்கும் படம். இப்படத்தில் ஜெயலலிதா அவர்கள் மக்கள் திலகத்தை வாங்கையா வாத்தியாரையா என்று வாழ்த்தி பாடும் பாடல் எதிர்காலத்தில் அவர் தமிழ்நாட்டின் முதல்வராக வருவார் என்பதற்கு கட்டியம் கூறுவதாக அமைந்தது.
இந்த படமும் 100 நாட்கள் ஓடின. 1970 5 படங்களில் நடித்தார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அவற்றில் 3 100 நாட்கள் ஓடின. என் அண்ணன், தேடி வந்த மாப்பிள்ளை, எங்கள் தங்கம். மாட்டுக்கார வேலன் 25 வாரங்கள் ஓடி சாதனை படைத்தது. எம்ஜிஆருக்கு 50 வயதாகி இருப்பினும் அவரின் சுறுசுறுப்பு அப்போது வந்த இளம் நடிகர்களால் கூட தாக்குப்பிடிக்க முடியவில்லை. காலத்துக்கு ஏற்ப கதையமைப்பு, புதுமையான சண்டை காட்சிகள், வித்தியாசமான நடன காட்சிகள், துள்ளலான நடிப்பு, நெஞ்சை விட்டு அகலாத பாடல்கள், விறுவிறுப்பான கேமரா கோணங்கள் என தன் படங்களில் புதுமைகளை படைத்தார். எங்கள் தங்கம் படத்தின் மூலக்கதை கலைஞர் மு. கருணாநிதி உடையது. இந்த படத்தில் ஒரு சுவையான காட்சி. கவிஞர் வாலி அவர்கள் நான் அளவோடு ரசிப்பவன் என்ற பாடல் வரியை எழுதிவிட்டு அடுத்த வரி என்ன எழுதலாம் என்று யோசித்து கொண்டிருந்தாராம். அப்போது அங்கு வந்த திரு கலைஞர் அவர்கள், என்ன வாலி, என்ன யோசித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டாராம். அப்போது வாலி தான் எழுதிய வரியை கூறி அடுத்த வரியை யோசித்து கொண்டிருக்கிறேன் என்றார். அதற்கு கலைஞர், நான் அளவோடு ரசிப்பவன், எதையும் அளவின்றி கொடுப்பவன் என்று கலைஞர் சொல்ல வாலி அசந்தே போனார். மக்கள் திலகத்தின் கொடை வள்ளல் தன்மையை கலைஞர் எத்தனை எளிமையாக கூறிவிட்டார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் வரலாறு தொடரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.